தமிழ் 3 டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு சகலகலா வல்லவன் டெய்லி பஞ்சார் இருக்கார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்வார், அங்கே வந்து யூரோப்பில் இருக்கார். அவர் லேடி டாக்டர். அவங்க வந்து ஒரு பிளம்பரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன இப்படி பார்க்குற? அதான் கேட்டாங்க, பிளம்பரானா என்ன? பிளம்பரான்ற நீ அவன் கட்டுற டாக்ஸி இவங்க வருமானம் கூட கிடையாதுன்றாங்க. என்னையா சொல்ற அப்படின்னா, ஆமா வீட்டில் வந்து அந்த குழாயெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. அங்கெல்லாம் வந்து பழங்கால வீடுகள் நிறைய இருக்கும் இல்லையா. என் சிஸ்டரே சொன்னது. அது மார்ச் மாதம் கேட்டிருக்கா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க செப்டம்பர்ல தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி டேட் அவருக்கு இல்லை. ஆமா அப்படின்னு பார்த்துருக்கா. சரி ரைட்டு, அடுத்த செப்டம்பர்னு இருக்காங்க. நான் ஜோக் சீரியஸா சொல்றேன், 1.5 வருஷம் அடுத்த செப்டம்பர் தான் டேட் இருக்கு, ஆள் கிடையாதுன்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? நாம இங்க வந்து பிளம்பரா அப்படின்றோம். அப்படி கிடையாது. எல்லா தொழிலும் நேர்மையா நீ செய்யற, அடுத்தவனை ஆட்டைய போடல அப்படின்னா சல்யூட், தப்பே கிடையாது. நான் என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? என்னதான் உதாரணமா சொல்லணும் கேட்டா எல்லாம் அசந்து போயிடுவாங்க. சார் நீங்களா அப்படின்வாங்க. நான் கவலையப்பட்டது கிடையாது. ஏன்னா இப்போ காசு இல்லை, காலேஜ் சேரணும், என்ன வேலை கிடைக்குதோ செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து அப்படி இந்த வேலையா அப்படின்னு நினைக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ராம்ஸ். அந்த 10th படிக்கும் போதெல்லாம் வந்து மற்றவங்க இதில் போயிட்டு கீரை அறுத்துட்டு வந்து அதை மார்க்கெட்டில் கூவி விற்றுருக்கேன். வீட்டு தோட்டத்தை சரி பண்ணுற வேலைக்கு போயிருக்கேன் நான். அதுக்கெல்லாம் என்ன ஒரு 50 பைசா 3/4 ரூபா கொடுப்பாங்க. அப்போவே அதெல்லாம் பண்ணிருங்க, ஏதாவது காசு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி +2 முடிச்சுட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா நான். இதுதான் நான் பார்த்தேன்றதுனால நான் அதை சொல்லிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா வெறும் ரீல்ஸ் மட்டுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா எல்லாம் அரசாங்கம் கொடுக்கணும், அப்பா அம்மா சேர்த்து வைக்கணும். நீ யாரை கேளுங்க, நான் படிச்சிருக்கேங்க, என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பேச்சா? நாமெல்லாம் வேலையை தேடி போனோம், அது ஒன்ன தேடி வருமா? அப்ப எதுவுமே இல்லைன்னா நான் ரீல்ஸ் போட்டு காசு சம்பாதிக்கிறேன். அண்ட் இவங்களுடைய ஐக்கியூ லெவல் எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க. இன்னும் இருக்கவங்க கிட்ட போயிட்டு அறிவுபூர்வமா ஏதாவது கேள்வி கேளுங்க. ஏன்னா அந்த அறிவு தேடல் அப்படின்றத இந்த சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் பண்ணி வருகின்றது. அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஜென்சியை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்கள தவறான பாதையில இது வழி நகர்த்தி செல்கின்றது. அதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு 3வது 4வது படிக்கிற பசங்கள்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு பையன் 4வதோ 5வதோ படிக்கிறான் இந்த வருஷம். அந்த பையன் அவன் வந்து எனக்கு பர்த்டே கார்டு அப்படின்னு அங்கிள் அனுப்புறான், இன்ஸ்டாகிராமில் அனுப்புறான். அதில் பார்த்தா என்னென்னவோ வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏஐ டூல்ஸ் தெரியுமா அப்படின்னு, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ இருக்கு. பேக்ரவுண்டை மாற்றி வச்சுக்கிறான், என் தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கிறான். எப்படா பண்ணானா அதெல்லாம் வந்து இதில் டூல்ஸ் இருக்கு அங்கிள், அதில் பண்ண இதில் பண்ண இந்த ஆப்பில் பண்ண அப்படின்றான். இது வாழ்க்கைக்கு உனக்கு சோறு போடுமா? அப்ப எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு நாம இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்ல நம்ம கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்வேன், ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தரவா படிக்கணும், அதுல நீங்க மாஸ்டரா இருக்கணும். அப்போ மட்டும்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே அந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருக்கின்றது. 100 பேர் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, படிச்சு முடிச்ச உடனே அவங்கள வேலையில வைக்கலாம்னா 17 பேர் கூட வந்து தேர மாட்டேங்கிறாங்க. சார் அவங்களுக்கு நாங்கள் தனியாக ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாகுது. ஏன்பா என்ஜினியர்னு சொல்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றாங்க, ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ன்றாங்க. இவ்வளோ படிச்சுட்டு வந்துன்னு ஏன்பா வந்து பண்ணணும்? அப்படித்தான் இருக்குது நம்ம கரிக்குலம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப எல்லா மட்டங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணணும். ஒண்ணு பசங்களுக்கா அந்த இது வரணும், இல்ல பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், இல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கணும், இல்ல சமுதாயம் சொல்லி கொடுக்கணும். சமுதாயம் வந்து தவறான வழியில துரத்துறதுக்கு தான் தயாரா இருக்குது. அப்ப யாருமே இல்லைன்னும் போது அவங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப மெஜாரிட்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இஸ்ரோல அந்த வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனம் ராக்கெட்டை ஆர்பிட்ல நிறுத்திருக்காங்க, விக்ரம் 1 அப்படின்னு. அவங்க என்னைக்காவது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருப்பாங்களா சொல்லுங்க? இன்ஸ்டாகிராம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா? அதே மாதிரி இன்னொரு ஸ்டார்ட் அப் அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொன்று பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்களும் நினைச்சுதான் நான் ரீல்ஸ் போடுறேன், அதுல எனக்கு காசு வருது, இதுல என்ன இவ்வளோ வருஷம் அந்த அந்த விக்ரம் லான்ச் பண்ணவங்களும் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படணும்? 4 ரீல்ஸ் போட்டு காசு பார்த்துட்டு போகலான்னு போயிருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா?
ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த நாலேஜ் கேப், அந்த இன்கம் கேப் அப்படின்றது இன்னும் வைடன் ஆக போகின்றது வருகின்ற காலகட்டத்துல. உங்க பீரியட்ல வந்துட்டு இப்ப நீங்க விரும்பி போறதுக்கோ அல்லது நேரங்களை செலவிடுவதற்கான சான்சஸோ இல்லை, இப்ப இருக்கு. அந்த ஏஜ்ல நீங்க புத்திமதி சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏறாது. ஆனா உங்க ஏஜ்ல கிடைக்கல, இப்ப ஈஸியா கிடைக்குது. அதனாலயே அவங்க பரவலா ஒரு வேல்யூ இல்லாம போயிடுறாங்களோ இருக்குல்ல. இப்போ நாங்க படிக்கும் போதும் சினிமா அப்படின்றது இருந்தது, டிவி அப்படின்றதும் இருந்தது. அண்ட் தூர்தர்ஷன் ராத்திரி 9 மணிக்கு மேல அந்த ஹிந்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். பத்திரிகைகள் நிறைய இருந்தது, கதை புஸ்தகங்கள் நிறைய இருந்தது. அப்பெல்லாம் வந்து பீக் அந்த கிரைம் நாவல் அது இது அதெல்லாம் நினைச்சிருந்தா நாங்களும் அது பின்னாடியே போயிருந்துருக்கலாம்ல. நான் சினிமா பார்த்தது கிடையாது, ஆனா பத்திரிகைகள் நிறைய படிச்சிருக்கேன். இல்ல சார், இப்போ ஒரு மொபைல் இருந்தா போதுமே. இப்ப இருங்க வர நான் சொல்றேன். ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கான ஆப்ஷன் அந்த காலத்துல இருந்தது. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராம்ஸ். இன்னைக்கு ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பெரும்பாலும் 9:30 to 5:30, சரியா? எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னும் போது காலையில் எழுந்து காலை கடன்லாம் முடிச்சுட்டு அப்போஞ்ச மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சோறு கட்டி கொடுப்பாங்க. காலையில் ஏதோ டிஃபனை சாப்பிட்டு விட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கின்னு ட்ரெயினில் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வருவாங்க. வரும்போது சில சமயம் ஏதாவது கீரை அதெல்லாம், ஏன்னா கீரைலாம் ஆய வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்பவே லெஷர்லியாக இருந்தது லைஃப். இன்னைக்கும் அதே 9:30 to 17:30 தான் டைமிங்ஸு. சொல்ல போனால் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி அதிகம், ஸ்பீடும் அதிகம். ஆனாலும் காலையில் கிளம்பி காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு எடுத்துட்டு போக முடியுதா உன்னால? ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுத்துக்க வேண்டியதான். ஏன் அந்த லெஷர்லி அதே டைமிங்ஸ் தானே அப்போ இருந்தால், அதே 24 மணி நேரம் தானே இன்னைக்கும் இருக்கு, அதே 8 மணி நேரம் வேலை தானே. அன்னைக்கு விட ட்ரெயின் இன்னைக்கு குயிக்கா போகுது. அன்னைக்கு அது ரொம்ப ஸ்லோவா போகும் சபர்பன் ட்ரெயின்ல, இன்னைக்கு ரொம்ப வேகமா போகுது ப்ராட் கேஜ்ல. அப்போ நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாவே எழுந்து கிளம்பலாம் இல்லையா? ஆனா அது முடியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்தோமா? சொல்ல போனா அந்த காலத்துல அம்மியில அரைப்பாங்க சட்னி, மாவெல்லாம் ஆட்டுக்கல்ல அரைப்பாங்க. அந்த பொடி அரைக்கணும்னா அந்த ஏந்திரம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அது ஒண்ணு போட்டு அதுல எப்படி கடை. ஆமா, எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அம்மா அரைக்கும் போது நாங்கள் நடுவில் அந்த பருப்பெல்லாம் போடுவோம்னு வச்சுக்கோமே. அப்போது காலையில் உனக்கு இட்லிக்கு சட்னி அரைக்கணும்னா அம்மியில் தான் அரைக்கணும், மிக்ஸி கிடையாது. அப்போவும் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து சோத்து மூட்டை கட்டிங்கன்னு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மிக்ஸி இருக்குது, குக்கரில் வச்சா நிமிஷம் ஆயில் இட்லி வெந்துடுது. அப்போல்லாம் வந்து துணி போடணும், அப்படித்தான் இட்லி. இதை விட அது லேட் ஆகும். ஆனாலும் அன்னைக்கு டைம் இருந்தது, இன்னைக்கு இல்லையே ராம்ஸு. அந்த மாதிரி தான் சொல்றேன். அன்னைக்கும் ஆப்ஷன் இருந்தது. அன்னைக்கும் வந்து சினிமா பார்க்கறது, கதை புஸ்தகம் படிக்கிறது, படிக்காம ஊர் சுத்துறது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் ஏதோ +1 +2 வந்தப்போ இதுவே வந்து இப்படிலாம் சுத்திருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுனால நல்ல காலம். ஒருவேளை அந்த கிராமத்து பள்ளியிலே இருந்திருந்தேன்னா நானும் அந்த மாதிரி லெஷர்லியா போயிருந்திருப்போனா என்னவோ தெரியல. இங்க வந்து எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும்போது சரி நாமளும் வந்து படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு உத்வேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, தமிழ் மீடியம் பசங்க அப்படின்னும் போது அற்ப மானிட பதரே அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதனால அஃப்கோர்ஸ் முதல் தடவை தான் 4வது ரேங்க் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து 20, 25 அதுல நம்ம கான்ஸ்டன்டா இருந்தோம். இருந்தாலும் மார்க் ஏன்னா ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கும் 25வது ரேங்க்குக்கும் மார்க் வித்தியாசம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். மொத்தம் 60 பேர் எங்க கிளாஸ்ல. ஸோ 25வது ரேங்க் அப்படின்னா நீனா வந்து பாஸ் மார்க் அப்படின்லாம் கேட்காத, 80% எடுப்போம். 80%க்கே வந்து 25 ரேங்க் தான் வரும்னு வச்சுக்கோ. அப்பனா வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கோ. ஸோ அதுதான் நமக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். சொல்ல போனா லெர்னிங் லைப்ரரி அதுல மெம்பரு, ஏராளமா புத்தகங்களை வாங்கி படிப்போம். ஒரு வார பத்திரிகை சாவி, குங்குமம், ஆனந்த விகடன், குமுதம், ஜூனியர் விகடன், ராணிமுத்து, ராணி, தேவி, கல்கி, இது மாதிரி என்னென்ன வார பத்திரிகை உண்டோ மாத பத்திரிகை உண்டோ எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடும். எல்லாத்தையும் நான் படிப்பேன். படிச்சும் பாட புஸ்தகத்தையும் படிச்சு நான் வந்து மார்க் எடுத்து ஒரு மாதிரி வந்தேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஆப்ஷன் இல்லை அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க தெரியுமா, நக்கர மாட்டேன் மேயற மாட்டேன் நக்கர மாடுக்கு எடுத்துதான் அப்படின்னு. நம்ம எந்த பக்கம் போகணுன்றதை நாம டிசைட் பண்ணணும். டைவர்ஷன் இருக்குன்றது அவங்க மேல பழி சொல்றது தப்பு ராம்ஸ். அப்ப இன்னைக்கும் இப்ப சொல்லுங்க, இந்த நீட் தேர்வு எழுதின பசங்க எல்லாம் கேளுங்க, மொபைல் பார்க்கல. அப்ப அவனுக்கு வந்து எது வேணும்னு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துருந்தா நீங்க சொல்லலாம், இது பாருங்க மொபைல் இருக்கிறதுனால நான் இவ்வளோ விஷயங்களை படிக்கிறேன். நான் ஒன்று கேட்குறேன், 1 மணி நேரம் எடுத்துக்கோ. நாளைக்கு இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்.
என்னென்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு நீ ஆரம்பிச்சியானா எங்கேயோ போய் நிற்ப 1 மணி நேரம் கழிச்சு வெளில வரும்போது. தேவையான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை தான் அந்த அல்காரிதம் உனக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கும். அப்ப நான் நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சதை உன்னோட இதுவே போயிடும். அப்போ ஆப்ஷன் மேல நீங்க குறை சொல்லாதீங்க. இல்ல சார், இப்போ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. இப்போ அசோகர் சாலை நிறுமரங்களிலும் மரங்களை நட்டார், குளங்களை வெட்டினார். இதை போக்குறதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆச்சு? உங்களுக்கு நீங்க படிக்கும் போதுல இருந்து வந்தப்பயே அதை மாத்தி இன்னைக்கு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய சிலபஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட MBBSக்கு ஈக்குவலா நாலேஜ் பொருந்துனா இருக்கு. ஒரு பாட புத்தகத்திலேயே அவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு சிலர் இந்த ஜென்சியில போய் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுனால மேஜர் ஆஃப் குவான்டிட்டி, மேஜர் ஆஃப் மெம்பர்ஸ், பர்சன்ஸ் கொஞ்சம் நல்ல இடங்களுக்கு தானே, நல்ல விஷயங்களுக்கு தானே போயிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியாதா? இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் இருக்காங்க, இல்ல படிக்கணும்னு இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, உங்களை சுத்தி இருக்கவங்கள நீங்க எடுத்துக்கங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த சோசியல் மீடியா இல்ல இன்ஸ்டாகிராம் விடுங்க, நான் வந்து மொபைல்ல பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறவன் அப்படின்றவங்களால படிப்புல வந்து பெரிய அளவுல சாதிக்க முடியுதா? படிப்புல சாதிக்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த வித்தியாசத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அப்ப தெரியும். சப்ஜெக்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்னா கரெக்ட். நான் வந்து +2ல படிச்சதுக்கும் இப்போ +2ல படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை, சான்ஸே கிடையாது. +2 8வது மேக்ஸே என்னால போட முடியாது, அந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்மளை வந்து ஒரு மெமரி ஸ்டிக்கா தான் வந்து டெவலப் பண்ணுதே தவிர ஒரு ப்ராசஸரா டெவலப் பண்றது எத்தனை இடத்துல இருக்கு எனக்கு சொல்லுங்க. இருக்கிறத அப்படியே நம்ம கடம் அடிக்கணும், அப்படியே கொண்டு போய் வாந்தி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கு. யோசிக்கிறதுக்கு அங்க இடமே இல்லை. இதுதான் நான் சொல்வேன். இந்த மாதிரி ரூல் என்னன்றது எனக்கு தெரியும், அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு அதை விட்டுட்டு ரூலை வெர்பாட்டிம் ரிப்பீட் பண்ணுனா இதுல என்ன இருக்குது? நான் வேலைக்கு ட்ரைனிங்ல போகும்போது அதான் கேட்பேன், அந்த ரூலை தான் அப்படியே பண்ணாங்க. சார் கொஞ்சம் பேட்டர்னை மாத்துங்க சார், ரூல் படிச்சுட்டோம் தெரிஞ்சு போச்சு, நான் நாளைக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா இதை எப்படி அப்ளை பண்ணும், இது என்ன லா, இது என்ன செக்ஷன், இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தான் முக்கியம். அவசரம்னா அந்த செக்ஷன் அப்படியே வெர்பாட்டிம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கூட நான் பார்த்துப்பேன். அப்போ மொபைல்லாம் கிடையாது. பட் இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு தானே சார் முக்கியம். நாளைக்கே வந்து இங்க போகும்போது இது மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னா ரூலை மட்டும் வச்சுட்டு போட முடியுமா? சார்ஜ் ஷீட்டுக்கும் வயலேஷன் ஆஃப் ரூல் ரைட், பட் சார்ஜ் ஷீட்ல என்ன அஃபென்ஸ் அங்க ஆயிருக்கு, அதை எப்படி வந்து இது பண்ண போறோம், என்ன எவிடன்ஸ், இதெல்லாம் வந்து பாடப்புத்தகம் சொல்லி கொடுக்குமா? உனக்கா கொஞ்சம் வேணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம பசங்க மேல குறை சொல்றது அப்படிங்கிறத தாண்டி வறுமை, சூழல், நான் வந்து பொருளாதாரத்திலையும் மரியாதையிலையும் அடுத்த இடத்துக்கு போகணும், முன்னேறணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தெல்லாம் தாண்டி வெறி அப்படிங்கிறது வந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ பொருளாதாரத்துல ஓரளவுக்கு எல்லாருமே சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம ஓரளவுக்கு இருக்காங்க. அதனால இது இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது. ஆனா இது இப்படி பாக்குறேன் நான். அப்போ வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரி. ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, நம்மெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க, படிச்சாதான் நமக்கு ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா சௌகரியங்களும் பிறக்கும் போதே கிடைச்சிட்டது அப்படின்றதுனால அந்த ஃபயர் இல்லை. இதுதான் பிரச்சனையே. அதனாலதான் நான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த ஃபயர் வேணும் போது சரி இங்க கிடைக்கல அப்படின்றதுனால ரஷ்யால போய் படிச்சான். அது மட்டும் இல்ல, அங்கேருந்து வந்து இங்க எக்ஸாம் எழுதுறவங்க பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. பட் அவன் வந்து அந்த ஒரு ஃபயரோட சரி இங்கதான் கிடைக்கல, நம்ம அங்க போயிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் சக்சஸ்ஃபுல்லா வந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம வந்து அந்த வசதிகளை முன்னாடியே கொடுத்துடுறோம் அப்படின்னும் போது அந்த ஃபயர் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, அவருக்கு யார் இருந்தாங்க பேக்கிங்ல? அவர் வந்து சினிமா தான் அப்படின்னு நினைச்சாரு, பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தாரு, அந்த ஒரு ஃபயரோட வந்தாரு, இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஆனா இன்னைக்கு நான் நிறைய பேர் பார்க்கிறேன், ராம்ஸ் நடிக்கணும்னு வராங்க, இதுல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு. நான் கேட்டேன், அவரு சில இதுல நடிக்க வச்சிருக்கேன். அப்ப சொன்னா, நான் முதல்ல நடிக்கணும்னு தான் வந்தேன், சான்ஸ் கிடைக்கல, அதனால அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டேன். அங்கேயே அவங்க காலியா ஃபோக்கஸ் அப்படின்றது இல்லையா? அப்போ இது கிடைக்கல, அதனால அது ஏதோ ஒரு இதுல ஃபேமஸ் ஆனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அகைன் நான் இன்னொன்னு சொல்றேன், சார் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபெயில் ஆக போறேன். கரெக்ட், நான் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டா ரைட். அது மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து அந்த ஓவர் கிரௌடட் ஃபீல்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப சுலபமா மேல வந்து எல்லாம் நினைச்சிட்டு போனீங்கன்னா அது தப்பு. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எல்லாருக்குமே வந்து மனசுக்கு பிடிக்கிற வேலை கிடைச்சிருதா? எல்லாருக்கும் மனசுக்கு பிடிக்கிற பையனோ பொண்ணோ கிடைச்சிருதா?
அதுக்காக யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை குட்டி பத்துக்காம குடும்பம் நடத்தாமையா இருக்கும், இல்ல வேலையில சேர்ந்து வந்து நம்ம சம்பாதிக்காமையா இருக்கும். எல்லாருக்கும் வந்து நாசால வேலை செய்யணும் தான் ஆசை. ஆனா இங்க வந்து அர்பேசர்ல தான் வேலை கிடைக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? எந்த வேலையிலயும் தப்பு கிடையாது. ரைட், இந்த வேலையில இருக்கும், ஓகே, இதுல இருக்கிற வரைக்கும் இதுக்கு விசுவாசமா இருக்கும், நமக்கு சம்பளம் கொடுக்குது, வாழ்க்கை நடத்துறோம். இதுல இருந்து மேல போறதுக்கு என்ன பண்ணணும் அதை யோசிக்கணும். போக முடியலையா அதை பத்தி கவலைப்படாத, இப்போதைக்கு ஒரு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுற மாதிரி இதெல்லாம் ஒரு வேலை. இதை விடுங்க, ஏதோ ஒரு வேலை. நீங்க வந்து ஃபாக்ஸ் நியூஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வேற ஒரு சேனல்ல கிடைக்குதுன்னு சொன்னா நான் ஃபாக்ஸ் நியூஸ்ல இருக்க வேண்டியவன், இங்க நினைச்சிருந்தேன்னா இங்கேயும் நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். அப்ப இங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஃபாக்ஸ் நியூஸ்ல ஜாக்கல் நியூஸ்ல கூட உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. புரியுதா? சார், இன்னொரு விஷயம் நான் நீங்க பேசினா சரியா இருக்குன்ற கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஜென்சியை பத்தின ஸ்டார்ஸ் நம்ம இங்க போட்டு வர்ற நேரத்துல டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது எது ஒழுக்கம்ன்றதே இங்க கேள்வியா வருது. இப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை நமக்கு நாமளே வச்சுக்கணும். உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நீ தப்பா செஞ்சா திட்ட மாட்டாங்க, உன்னை அதுக்கு பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ அதை மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன். இந்த தனி மனித ஒழுக்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் இருந்து எல்லாத்துக்குமே, இது ரொம்ப டெப்தா போற மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயத்துல அவங்க அந்த எதுவுமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு இருந்ததுனாலதான் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாவும் சக்சஸாவும் அவங்களால செய்ய முடியலையான்ற ஒரு எடுத்துக்கலாம். டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து மேல வர முடியும். இப்ப போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க பரேட் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், ஸ்டேஷன்ல இதெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, அதான் சார் எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு வேலைக்கு வந்துட்டாரு அப்படின்னா, இப்போ மிலிட்ரி எடுத்துக்கோங்க, சண்டை நடக்குதோ இல்லையோ டெய்லி வந்து அந்த இது இருக்குல்ல, அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்ப நம்ம சொல்லலாம், சார் என்ன சார் அதான் நான் தான் ஒழுங்கா வேலை செய்யறேன், சட்டம்லாம் எனக்கு தெரியும், ரூல் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால நான் எந்த டெஸ்ட்ல வந்தா என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது இப்ப நீங்க சொன்னீங்க அந்த டிசிப்ளின் இல்லாததுனால இந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு. இப்ப மறுபடியும் ஒரு சின்ன இன்டர்வியூடோட வந்துடுறேன் நான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? 349 ரூபா அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான வீடியோக்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? பார்க்குற நண்பர்களுக்கும் ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் சொல்றது, இந்த ரெவென்யூ மாடல் எப்படி வந்து சிதைந்து வருகின்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் யாரோ ஒருத்தர் 349 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனில் ஏதோ thousands ஆஃப் சப்ஸ்கிரைபரு பல லட்சங்கள் சம்பாதிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி அதில் யாரோ ஒருத்தர் இது மாதிரி வந்து என்ன மாதிரியான வீடியோக்கள், அது பிரைவேட் சாட்டு, ஸ்பெஷல் போட்டோஸ், வீடியோஸ், லைவ் வீடியோஸ், இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நீ ஏன்டா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு விமர்சகர் அப்படின்னும் போது இதையெல்லாம் நம்ம பேரண்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பல பேரும் தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, எதை பாக்குறாங்க அப்படின்ற பொறுப்பு நமக்கு. அப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கில் வருமானம் வருது அப்படின்னா எந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் இது எந்த மாதிரி எல்லாம் மாறுமோ நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ 349 ரூபா, இப்ப 600 ரூபா கொடுத்தா, அதுதான் நான் சொல்றேன், 1000 ரூபா கொடுத்தா இல்லையா? அப்ப அதுவும் அதே மாதிரி நிறைய பேர் வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணோம், இது 340 ரூபா, அங்க பாரு 249 ரூபா இல்லையா? கடைசியில 49 ரூபா. இப்போ இன்னொன்னு பார்த்தேன், அவங்களும் வந்து ஏதோ சம் ஆக்டிங் இதுலதான் இருக்காங்க போல இருக்கு. இனிஷியல் ஆஃபர்னு 26 ரூபா. ஹரி ஃபியூ டேஸ் ஒன்லி, சாரி அது எனக்கு தெரியாது, 26 ரூபா அப்படின்னு போட்டுருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது குறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு. காம்படிஷன் இருக்கிறதுனால தானே. அப்புறம் நாளைக்கு ஃப்ரீ, அதுல என்ன ரெவென்யூ மாடல் இருக்கு உங்களுக்கு? அப்போ பேசிக்கலி நீங்க கேட்ட மாதிரி அந்த தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வேணும். எங்க வருது? ஆனா நாமளே வந்து அதை பத்தி கவலை இல்லை, பெத்தவங்க பெரியவங்களே அதை பத்தி கவலைப்படலைன்னும் போது நம்ம போயிட்டு, நான் ஒன்னு சொல்லிட்டேன் ராம்ஸ், அதாவது இந்த குட் டச் பேட் டச் இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு வாங்க. சார் உங்க காலத்துல அது இருந்ததா சார்? கிடையவே கிடையாது. டோன்ட் டச். அங்க கிரைம் இருந்ததா? டோன்ட் டச். புரியுதுங்களா? டோன்ட் டச். ஏன்னா பெத்த அப்பாவா இருந்தாலும் குழந்தை ஒரு 8 வயசு 10 வயசு ஆயிடுச்சுன்னா வயசுக்கு வர வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல அம்மான்னு தான் சொல்லுவாங்க, என்ன பெத்த தாயின்னு வாங்க, அம்மாவா தான் நினைப்பாங்க.
பையனை மட்டும்தான் அப்பா கொஞ்சுவாங்களே தவிர அதே மாதிரி பொண்ணை வந்து அம்மா தான் கொஞ்சுவாங்க, அப்பா வந்து கொஞ்சுறது அப்படின்றது கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த குட் டச் பேட் டச்ல இருக்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள், ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்து வன்முறை, இந்த மாதிரி திட்டு பயிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு சொல்லி கொடுக்குறோம். என் கிட்ட வந்த ஒருத்தர்கிட்ட நான் சொன்னது, இந்த குட் டச் பேட் டச் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்னே ஒன்று சொன்னேன், இதெல்லாம் சொல்லி கொடுக்காது, எது குட் டச் எது பேட் டச் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா தவிர மற்றவங்க எல்லாம் டோன்ட் டச். என்ன அருண் இப்படிலாம் சரி வருமான, எங்க இந்த குழந்தைக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றீங்க இந்த பாரு இங்கெங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது, இது பேடு இது குட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, அந்த குழந்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த குழந்தைய உட்கார வச்சுக்கின்னு ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்தவொடனே எனக்கு ஏதோ ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அது வேணா உடனே கட்டி பிடிச்சிக்கிறீங்க, குழந்தை முன்னாடியே கிஸ் பண்றீங்க. நாளைக்கு வெளில போகும்போது இன்னைக்கு அது ஒரு என்ன மாதிரியான கலாச்சாரம்னு தெரியல, ஹக்கிங் அப்படின்ட்டு, இது வேற வேர்ல்டு ஹக் டே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போயிட்டு வரவங்களெல்லாம் கட்டி பிடிக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை பாக்குது, இதை நீ பேட் டச்னு சொல்ற, ஆனா நீ அதையே தான் பண்ற. குழந்தை எதையும் எப்படி கத்துக்குதுன்னா நம்ம கிட்டே தான் கத்துக்குது. அப்போ இதை பேட் டச்னு சொல்லிட்டு நீ அதை பண்ற, என் முன்னாடி எல்லாருமே, நான் இன்டராக்ட் பண்ற எல்லாரும், என்னுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து ஸ்கூல்ல இவங்களோ, அவங்கெல்லாம் இதே மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னும் போது, அப்ப இது எப்படி பேட் ஆகும் அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா அந்த குழந்தைக்கு? இதுதான் நான் சொன்னேன், ஜென்சியை குறை சொல்லலை, அதுக்கு அப்பனாத்தான் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ணணும். நான் இதை சொன்ன உடனே தான் உங்களுக்கு புரிஞ்சுது, கரெக்ட் அருண் நீங்க சொல்றது. நான் கூட வந்து சரி இது ஒரு அப்பா அம்மா நாங்க தானே அப்படின்னு நினைச்சிருந்தோம், நீ அப்படி நினைக்கலாம், குழந்தைக்கு அப்படி தெரியுமா? நான் இதுவும் கேட்டேன், நீ வந்து இப்படி சொல்ற, ஆனா வந்து வெளில வந்தா எல்லாரையும் நீ ஹக் பண்ணி தானே வந்து கிரீட் பண்ற. நான் அதை சொன்ன உடனே தான் அவங்களுக்கே புரியுது, கரெக்ட் அருண், வெளில போனா கூட இப்போ அதுதானே வந்து ஹக்கிங் அப்படின்றதுனால ஒரு கிரீட்டிங் ஆகிப்போச்சு, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அப்படின்னு எல்லாம் கரெக்டு. குழந்தைய வச்சுனே பண்ணும்போது அப்போ அந்த குழந்தை வந்து என்ன யோசிக்கும் புரியலையா அவங்களுக்கு? இதெல்லாம் வந்து மேல்நாட்டு கலாச்சாரம். பெத்த குழந்தையே வந்து அப்பா தள்ளி நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் இன்னொன்று இருக்குது. அதாவது தந்தை ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா தந்தை நெற்றியில முத்தம் கொடுக்கணும், சகோதரன் எங்க, இப்படின்லாம் இருக்குது நம்மளுடைய கலாச்சாரத்துல. ஆனா நம்ம அதை பத்திலாம் கவலைப்படுறதே கிடையாது. மேல்நாட்டுக்காரன் குப்பையில தள்ளதை கொண்டு வந்து வச்சு நம்ம கூத்தடிச்சுன்னுக்கிறோம். குழந்தை முன்னாடி இதை பண்ணும்போது அது மனசுல மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வராதா? அப்ப நாம தப்பு பண்ணிட்டு குழந்தைகளை நம்ம குறை சொல்லிட்டு இது நாளைக்கு எப்படி வளரும் அப்படின்னு. அப்ப நீங்க சொன்ன தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது இந்த ஜென்சி, அந்த ஒழுக்கம் இல்ல, டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் வந்து பெத்தவங்க, இந்த சொசைட்டி தான். மத்தவங்களை குறை சொல்ல முடியாது. இதுதான் நான் சொல்றேன், அந்த கேப் வைடன் ஆயிட்டே போகுது. அப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க அப்படின்னும் போது லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு போவாங்க. சார் இத்தனைக்கும் அப்ப சித்தப்பா, அத்தை, மாமா, இன்னும் சொல்ல போனா அக்கா தங்கச்சி, அந்த பெரிய அக்கா சின்ன அக்கா இவங்க தான் கடைசி அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நியூக்ளியர் ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இன்னும் டிசிப்ளினா, இன்னமும் கவர்டா, இன்னமும் பாதுகாப்பா இருக்க வேண்டிய சமூகம் பண்ணலாம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், அந்த கேப் வைடன் ஆகிட்டே போகுது ராம்ஸ். அப்போ இந்த மாதிரி டிசிப்ளினோட போறவங்கன்றது ரொம்ப குறைவாக இருக்குங்கிறாங்க. அப்போ அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த கிராஃப் மேலே ஏறிட்டே போகும். அது இல்லாமல் அதை விட்டுட்டு சரி அப்படி கொஞ்சம் நம்ம தடம் மாறினாலும் அப்போ அந்த கிராஃப்ன்றது அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிரும். அப்புறம் நாளைக்கு வந்து 1% தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? தனி மனித ஒழுக்கம்ங்கிறது தனிப்பட்ட முறையிலான பிரச்சனை கிடையாது, சமூகத்தின் பிரச்சனை. அது கண்டிப்பா ஒழுக்கம்ன்றது என்னன்றதே ஒரு கேள்வி. இதுதான் ஒழுக்கமா, அது ஒழுக்கமா, நீ ஒழுக்கமா இருக்கியா அப்படின்லாம் கேள்வி வருது. நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த கல்வி, அறிவுக்கான தேடல் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்து நாளைக்கு மறைகின்ற பிளாட்ஃபார்ம்ஸ், சுதந்திரம்ன்ற பேர்ல இதை நம்பி நம்ம இருக்க முடியாது. புரியுதுங்களா? எத்தனை நாளைக்கு நீங்க வந்து காமெடி ரீல்ஸே போட்டுட்டு இருப்பீங்க, இல்ல வந்து அந்த அவரை விதையை சாப்பிட்டால் அல்சர் தீருமா என்கிறார்களே, இப்படி எத்தனை நாளைக்கு தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க? மாய உலகம் ஓவர் சேச்சுரேட் ஆயினுக்குது. அதை புரிஞ்சுக்கின்னு நம்ம வந்து வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னு போனா அது ஜென் சி இல்ல, ஜென் ஒய், ஜென் எக்ஸ், ஜென் ஏ, ஜென் டபிள்யூ யாரா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இடத்துல இருக்கும். அதை வந்து பண்ணக்கூடாதுன்னே ஒரு கும்பல் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து நீ என்ன ஒன்னா வந்து வித்துட்டு போ, என்ன ஒன்னா பண்ணிட்டு போ, எனக்கு அதுல வந்து ஏர்னிங்ஸ் வருதா என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல. அவங்க எல்லாம் ஃபுல்லி பிசினஸ் மைண்டட்.
இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னா என்ன வந்து சமூக அக்கறை மேல சமூகத்தை சீர்திருத்தணும்னா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வருமான வருதல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட போதைக்கு நான் ஊறுகாயா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நாம தெளிவாயிருவோம். இல்லைன்னா போதையின் பாதையில தான் போயிட்டு இருக்கணும், மெட்டாஃபரிக்கலி ஸ்பீக்கிங். மிக்க நன்றி சார். அதாவது பல விஷயங்கள், இது உண்மையிலேயே பேரண்டா நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, பிள்ளை வளர்ப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லிக் கொடுக்க வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு கலை. அதை சரியா செய்யலைன்னா சமூகத்துக்குமே பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்சினால எவ்வளவு சோசியல் டிஃபிகல்டிஸ் வருதுன்றத பல விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி கருத்துக்களுக்கு. நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் 3 டாட்ஸோடு. நன்றி நேர்களே.